மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். நான் படிக்கிறேன் 3வது வருஷம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இருளில் நடமாடும் கொள்ளை பயங்கரத்திற்கும் பகலிலே பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்திலே பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாம்பரமாக கொண்டார். ராமே சொல்லுங்க. நல்ல கவனிக்கணும். 3வது வசனத்தில் இருந்து கிட்டத்தட்ட அந்த 8வது வசனம் வரையிலும் இருக்கக்கூடிய அத்தனை மேன்மைகளையும் யாருக்கு கற்றுக் கொடுக்கிறார்னா, அவருடைய சிறகின் கீழே அடைக்கலமாய் வந்த அவருடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன பாருங்க பார்க்கலாம். யாருக்கு கொடுக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட 355 நாள் 55வது நாள் கூட நம்ம வந்துட்டோம். எத்தனை நாள் வந்துட்டோம்? 355 நாள்ல வந்துட்டோம். இந்த 355 நாட்களும் அற்புதமா உன்னை தேவன் பாதுகாத்ததற்கு, அல்லது நீ ஜீவனோடு கூட இருக்கிறதற்கு, உன் குடும்பத்தோடு கூட பலமாய் நீ இருப்பதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, தேவனுடைய அடைக்கலம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடைக்கலத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அந்த அடைக்கலம், அந்த பாதுகாப்பு நமக்கு இல்லக்கிட்டே என்ன நடக்குங்க? கோழியை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஆபத்து வருகிற போது அவருடைய சிறகை விரிச்சுக்குமா, சிறகை விரிச்சு தூக்கிட்டு இருக்குமா. ஆபத்து வரும்போது என்ன பண்ணுமா, எல்லா கோழி குஞ்சுகளும் ஓடி பதக்குள்ள இருக்கும். ஆனா அந்த ஆபத்திலும் கூட அது என்ன நோட் பண்ணுனாக்கா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் அடைக்கலம். யாருக்கு? அந்த அது பெற்ற அந்த பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அடைக்கலமா. வேற யாராவது நுழைஞ்சிட்டு போறாங்க, அதிலேருந்து கவனமா இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா குத்தும். அது சொல்லுங்க பார்க்கலாம். அது போலதான் தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டு கர்த்தருக்குள்ளே இருக்கிறதற்கு, அல்லது கர்த்தருடைய மறைவுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பு நிச்சயமாய் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பாதுகாப்பு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒண்ணு கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து, அவருடைய சத்தியத்திற்கு பயந்து, அவருக்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். சபைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு 3 காரியம், 3 நோக்கம். முதலாவது, சரியாய் கவனிக்கணுமா. என்ன பண்ணணுமா? சரியா கவனிக்கணுமா. பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசிட்டு, பக்கத்தில் இருக்கிறவங்களை நோண்டிட்டு, பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட வந்துட்டு தேவையில்லாத பேசியிருந்தாக்கா நீ கவனிக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க முடியாது. முதல்ல கரெக்டா கவனிக்கணும். 2வது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். 3வது, கேட்கக்கூடிய வார்த்தையின் படி செய்யணும், நடக்கணும். ஆமென் சொல்லுங்க. என்ன பண்ணணும்? முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கணும். 2வது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கணும். 3வது, அதன்படி நடக்கணும். இந்த 3ஐயும் செய்தா நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும். இந்த 3ஐயும் செய்தா கர்த்தருக்குள்ளே நாம் பாதுகாக்கப்பட முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யாதவன் கீழ்ப்படிய முடியாது. கீழ்ப்படியாதவன் தேவனுடைய வார்த்தையை கவனிக்க முடியாது. கவனிக்காதவன் ஆண்டவரோடு கூட ஒரு காலமும் இருக்க முடியாது. அவருக்கு ஒரு காலம் கர்த்தரோடு கூட பங்கு கிடையாது. கவனிக்கணும், கர்த்தரை கவனிக்கணும், ஆண்டவரை கவனிக்கணும். காட்டத்தி மரத்திற்கு மேல இருந்த சகே என்கிற ஒரு மனுஷன் ஆண்டவர் என்ன பண்றாரு, எப்படி இருக்கிறாரு, என்ன பேசுறாருன்றதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தாரா. கூர்ந்து கவனித்து எல்லாரும் சொல்றானா, ஐயோ இந்த பாவியான இந்த மனுஷன் கிட்ட இவ்வளவு பெரிய பரிசுத்தவான் போயிருக்கிறாரு, இவன் கூட அவர் இருக்கிறாரு சொல்லிட்டு எல்லாம் புலம்புறாங்க. ஆனா அவன் வீட்டுக்குள்ள ஆண்டவர் போனதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா, எல்லாரும் ஆண்டவர் வேடிக்கை பார்க்க மட்டும்தான் போனாங்க. ஆனா தேவன் எப்படிப்பட்டவர், அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படிப்பட்டவைகள் என்பதை அவன் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான். அதான் ஆண்டவர் பார்த்தாரு. தேவனுடைய சமூகத்துல வந்துட்டேன்னாக்கா இன்னைக்கு கர்த்தர் கூட என்ன பேச போறாரு,
என்கிட்ட எந்த காரியத்தை கர்த்தர் அவர் நடப்பிக்க போறாரு, ஆண்டவர் பேசக்கூடிய வார்த்தைகளை நான் கூர்மையாய் கவனிக்கிற ஒரு மனுஷனா மாறணும். அந்த தேவன் பேசக்கூடிய வார்த்தையை கவனிச்சா தாங்க கீழ்ப்படிய முடியும். கீழ்ப்படிச்சா தாங்க அதன்படி நடக்க முடியும். அதன்படி நடந்தா தான் தேவனுடைய மறைவிடத்திற்குள்ளே நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். சும்மா கிடைக்காது. நம்ம சும்மா பாட்டு பாடினா போதுமா? உன்னதமானவரின் உரை மறைவில் இருப்பவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இப்படி பாடுறதுனால நமக்கு மறைவு கிடைக்குமா? இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஆண்டவர் கேட்டார் போல நோவாவுடைய பேழை இருந்தது. குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு பேழை மூடப்பட்டது. ஒரு பெருவெள்ளத்துடைய இரைச்சல் அநேகரை கொன்று குவித்தது. குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும்தான் அதுல இடம் கிடைச்சுதான். நான் திருப்பி திருப்பி சொல்றேன், உங்களுக்கு எச்சரிப்பா நான் சொல்றேன், இது வேடிக்கை பார்க்கிற இடம் கிடையாது. சத்தியத்தை சரியாய் கவனித்து உனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த உறவை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நேரம், ஒரு இடம் இது. இந்த இடத்துல அதை எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடினாரு, இந்த இடத்துல தூங்குனாக்கா நீ எல்லாத்தையும் போட்ட விட்டுருவேன், இந்த இடத்துல உன் கவனம் இல்ல கட்டி எல்லாத்துலயும் தோத்து போயிடுவாரு. அதை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு காலம் நீ தூங்கக்கூடாது. இந்த இடத்துல தேவையற்ற வார்த்தைகளை யார் கூட பேசக்கூடாது. இந்த இடம் முழுமையாய் உன் தேவனாகி கர்த்தருக்கு கொடுக்கக்கூடியவைகள். இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். உன்னதமானவருடைய மறைவிற்குள்ளே உங்களுக்கு ஒரு இடம் வேண்டும். அந்த இடத்தை யாருக்கு கர்த்தர் கொடுப்பார்? அந்த தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்கிறவனுக்கும் அதன்படி செய்கிறவனுக்கும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு தான் கர்த்தர் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நம்மளை பார்த்து சொல்றேன், எத்தனை பேருக்கு அந்த உன்னதமானுடைய மறைவு தேவை? நான் உன் வீட்டுக்குள்ள இருக்கிற மறைவு சொல்லல. ஆமென். ஒரு வீடு எனக்கு பாதுகாப்பு கொடுக்குது, அந்த வீட்டுக்காக என்னென்னவோ நம்ம செய்துட்டு இருக்கிறோம். ஒரு வீடு எனக்கு பாதுகாப்பு கொடுக்குதுனாக்கா அந்த வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்றோம், அந்த வீட்டை டெக்கரேட் பண்றோம், அந்த வீட்டுக்கு நம்ம கேட்டார் போல எல்லாத்தையும் என்னென்னவோ செய்துட்டே இருக்கிறோம். அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அது போலதாங்க உன்னதமானுடைய மறைவு தேவனுடைய பிள்ளைகளாக உனக்கு வேணும்னாக்கா அவர் எதிர்பார்த்திருக்கிற ஒரு டெக்கரேட்டிவ் உனக்கு தேவை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், என் பிள்ளை நான் பேசும்போது கவனிக்கணும், என் பிள்ளை நான் பேசுற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், என் பிள்ளை கீழ்ப்படிக்கிற இந்த வார்த்தையின்படி நடக்கணும். இதுதான் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுடைய நடைமுறைகள். இதுல எத்தனை பேர் நிலைத்திருக்கிறாங்கன்னாக்கா, எத்தனை பேர் நிலைத்திருக்கிறாங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் மாத்திரம்தான் அந்த தேவனுடைய வார்த்தையை பிடிச்சிட்டு கர்த்தர் இந்த நாள்ல நம்ம கிட்ட பேசி இருக்கிறாரு, இதன் படித்த நம்ம நடக்கணும், இதன் படித்த நம்ம வாழணும், இதற்கு மாற நம்ம பேசக்கூடாது, இதற்கு மாற நம்ம செய்யக்கூடாது, இதற்கு மாற எந்த ஒரு காரியத்தையும் நம்ம நடப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிலர் மாத்திரம்தான். ஆனாலும் தேவனுடைய கிருபை அநேகரை பாதுகாத்து இன்னைக்கு நடத்திட்டு போறதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா அவர் உங்க மேல வச்சிருக்கிற அந்த இரக்கம், அந்த கிருபை. இந்த கிருபை இந்த இரக்கம் எத்தனை நாள் உங்களுக்கு ஃபேவராவே வந்துட்டு இருக்குன்னு தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை நாள் இருக்குன்னு தெரியாதுங்க. ஆனா அந்த நாட்கள் வருவதற்கு முன்பதாக உங்களை திடப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கிறோம், நான் பாதுகாக்கப்பட்டதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொலை நோய்க்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்திலே பாழாக்கு சங்காரத்திற்கும், ஒரு நாள்ல என்னென்ன பிரச்சனை ஷிஃப்ட் கணக்கில் பிரச்சனை பின்தொடர்ந்து இருக்குங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி அவனே பிரிச்சுக்கலாம். மத்தியானத்துல நீ போ, சாயங்காலத்துல நான் போறேன், காலையில இன்னொருத்தர் அனுப்புறேன். யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். நமக்கு கொடுக்கிற ஷிஃப்ட்டை கூட கரெக்டா பயன்படுத்துறது கிடையாது. அவன் எவ்வளவு குயிட்டா அந்த ஷிஃப்ட்டை ஃபாலோ பண்றான் பாருங்க. வசந்த படிக்க பார்க்கலாம், தெரியும் பாருங்க. இரவில் அஞ்சாவது இரவில எங்க என்ன நடக்குதா? பயங்கரம் நடக்குதா? பகல் என்ன பறக்குது? அம்பு என்ன பண்ணும்?
ஆமா, முத்தம் கொடுமா, குத்து. அந்த குத்துறத கூட அப்படி சொல்லணும். அம்பு முத்தம் கொடுக்காது, அம்பு ஈரலை விளக்குமா. வாசிங்க. எங்க நடமாடுது? ஆமா, அதனால நான் இப்ப சொல்றேன், இருட்டுல கத்துடைய பிள்ளைகளுக்கு வேலையே கிடையாது. இருட்டுல ரெண்டு விதமான இருட்டு இருக்கு. ஒண்ணு, ஆவிக்குரிய வாழ்க்கையில இருட்டு வரக்கூடாது. ஒண்ணு, உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் இருட்டு இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது. சில பேருக்கு இருட்டுனா ரொம்ப பிடிக்கும். என்ன காமா இருக்குது இல்ல? ஆமா, ரொம்ப காமா இருக்கும். இங்கத்தான் என்ன பண்ணாலும் தெரியாது. நிறைய பேருக்கு இருட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதனால நீ பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப வெளிச்சம் இருக்காது. லைட்டா மைல்டா சின்ன லைட்டை கொடுப்பாங்க. என்ன சாப்பிட்றாங்க கூட, பூரா கொடுக்குறானா, எலி கொடுக்குறானா என்னன்னு தெரியாது. அது தெரியக்கூடாது தான். மைல்டா சின்ன வெளிச்சம் இருப்பாங்க. ஏன் அந்த இடத்துல போறதுக்கு நல்ல வெளிச்சம் பிரகாசமா இருக்க இடத்துல போ. என்ன சாப்பிடுறதுன்னு புரிஞ்சுக்கோ. நிறைய இடங்கள்ல இருட்டுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வேற எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அதுலேயே சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இருட்டை பார்த்தாலே பிடிக்காது. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆத்தூர் சர்ச்சில் பாருங்க, சுத்தி லைட்டு கட்டி வச்சிருக்கேன் 24 hours. அதுலேயே சொல்லுங்க, சுத்தி எப்போ வேணாலும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருட்டுல வேலையே கிடையாது. பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இருட்டுல நீங்க இருக்கிறத நான் பார்க்க கூடாது. தைரியமா சொல்லுங்க. இருட்டுக்கு நமக்கு வேலை கிடையாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. 2 வார்த்தை தான் பேசுறோங்க, ஆனா 10 வார்த்தை பேசி இருக்கிறீங்க. என்ன பேசுறீங்க தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். எவ்வளவு பிரச்சனை. அடுத்த ஷிஃப்ட் பாருங்க. அடுத்த ஷிஃப்ட் பாருங்க. அது என் வசந்தம். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கு, பகலில் பிறக்கும் அம்புக்கும், இருளில் நம்மளோட கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும். ஆமா, நம்ம 3 ஷிஃப்ட் தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கம்பெனியில 3 ஷிஃப்ட் இருக்கு தான் கேட்கிறேன். ஆனா 4 ஷிஃப்ட் இருக்குதுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை ஷிஃப்ட் இருக்குது? அதுல இருந்து என்ன தெரியுது? அதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு நிமிஷம் கூட உனக்கு கேப் இல்லைன்னு தெரியுது. இந்த 4 ஷிஃப்ட் உனக்கு விரோதமா போராடின பிறகு கூட மாப்பிள்ள மாதிரி, மணப்பெண்ணு மாதிரி அழகா வந்து தக தகன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னாக்கா சிரிப்பு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அழகா வந்து உட்கார்ந்துட்டு இருக்குன்னா காரணம் என்ன? காரணம் என்ன? அவருக்கு மேல வச்சிருக்கிற அந்த கிருபை தாங்க. அவன் போராடிட்டே தான் இருக்கிறான். உனக்கு விரோதமா எழுப்பிட்டே தான் இருக்கிறான். உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணிட்டே இருக்கிறான். உனக்கு விரோதமா கலகம் பண்ணிட்டே தான் இருக்கிறான். உனக்கு விரோதமா மாந்திரிகம் பண்ணிட்டே தான் இருக்கிறான். உனக்கு விரோதமா பல பிரச்சனைகளை கொண்டுட்டே தான் இருக்கிறான். உன்னை காட்டிலும் பலத்தவர்களை உனக்கு விரோதமா அனுப்பிட்டே தான் இருக்கிறான். ஆனா 355 நாட்களும் நீ பாதுகாக்கப்பட்டிருக்கிறா. என் கர்த்தருடைய அரவணைப்பு அதை காட்டிலும் மேலாக இருக்கிறது. என் கர்த்தருடைய கிருபை அதை காட்டிலும் மேலாக இருக்குது. எங்க அப்பாவுடைய பிரசன்னம் அதை காட்டிலும் மேலாக இருக்குது. அதனால சொல்றாரு, என் பாதைக்கு நீங்க வெளிச்சமா வந்தீங்க, அதனாலதான் என் பாதம் இடராமல் பாதுகாக்கப்பட்டது. எனக்கு ஞானமா வந்தீங்க, அதுல சகல காரியத்தை ஞானமாய் செய்வதற்கு கர்த்தர் விஷயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை போல மகிமையான உலகத்தில் யாரும் கிடையாதுங்க. ரொம்ப பெரியவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், பல ஒரு நிமிடம் கூட ரெஸ்ட் விடாம உனக்கும் எனக்கு விரோதமா போராடிட்டே இருக்கிறான். இந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய மறைவு நமக்கு இருந்தா மட்டும்தான் நம்மளால பாதுகாத்து அடுத்த கட்டத்திற்கு நம்மளால போக முடியும். நான் திருப்பி சொல்றேன், தேவனின் பாதுகாப்பு இல்லாம ஒரு நிமிஷம் கூட நம்மளால வாழ முடியாது. அதனால்தான் பக்தன் சொன்னாரு, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. நிமிஷம் கூட அவர் இல்லாம நம்மளால வாழ முடியாது.
என்ன செய்தாலும் ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. நீ அந்த ஸ்தோத்திரத்தை பார்த்து பக்கத்துல கேட்கறது கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்கணும். நீ சொல்ற அல்லேலூயா பார்த்து சொல்லணும், நீ என்ன கிறிஸ்டியனா? நீ போய் நான் கிறிஸ்டியன், நான் கிறிஸ்டியன் பா, நான் கிறிஸ்டியன். நீ கிறிஸ்டியன் அவங்ககிட்ட தட்டி தட்டி நான் கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். அப்படி சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்க உன்னை பார்த்து கேட்கணும், நீங்க என்ன கிறிஸ்டியனா? அவங்கள பார்த்தா கிறிஸ்டியன் மாதிரி தெரியுது, உங்க பேச்சு பார்த்தா கிறிஸ்டியன் மாதிரி தெரியுது. சரி, அவங்க கிறிஸ்டியனா? வாய்ப்பே இல்லைப்பா, அவங்கள கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு கடவுளை வெளிப்படுத்தணுமா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதைத்தான் கர்த்தர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு, அதைத்தான் கர்த்தர் நம்ம கிட்ட இருந்து விரும்புறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் விரும்புகிற காரியம் அவருடைய மறைவிடத்திற்குள்ளே நமக்கு ஒரு பங்கு இருக்க வேண்டும். அந்த பங்கு நமக்கு இருக்கணும்னாக்கா கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கணுமா? என்ன கவனிக்கணுமா? என்ன பிரதீப், என்ன கவனிக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கணும். இரண்டாவது என்ன பண்ணணும்? அதற்கு கீழ்ப்படியணும். மூணாவது அதன்படி நடக்கணும். இந்த 3 கான்செப்டை மனசுல வச்சுங்க. 3 கான்செப்ட் உங்க மனசுலயே இருக்கணும். முதல்ல கவனிக்கணும், இரண்டாவது கீழ்ப்படியணும், அதன்படி நடக்கணும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 12வது அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிக்கிற போது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போ. நான் உன்னை அந்த இடத்துல நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பிரியமான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அழகாய் ஆபிரகாமை குறித்து தேவன் சொல்லுகிற வார்த்தை இப்ப நல்ல கவனிக்க பார்க்கலாம். ஆபிரகாம் அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஆபிரகாம் என்ன பண்றான்? தேவனுடைய வார்த்தையை கவனிக்க ஆரம்பிக்கிறான். சாமுவேலே அப்படி கூப்பிட்ட உடனே சாமுவேலுக்கு பெருசா தெரியல, யார் கூப்பிடுறான்னு தெரியல. ஏறி சொல்லி அனுப்புறாரு, இன்னும் ஒரு முறை சத்தத்தை கேட்டனாக்கா கவனமா கேளு. அந்த சத்தத்தை என்ன பண்ணு? கவனமா கேளு. இப்போ ஃபர்ஸ்ட் கூப்பிடுறப்ப இருந்த அந்த கேர்லெஸ் இப்ப ஏறி சொன்ன பிறகு அவனுக்குள்ள கிடையாது. இப்போ கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறான். திருப்பி எப்ப அந்த சத்தம் கேட்கும் நமக்கு? ஹலோ, என்ன பாருங்க பார்க்கலாம். ஒவ்வொரு முறையும் சபைக்குள்ள வருகிற போது உன்னுடைய என்ன இப்படி பேசணும்? தேவனுடைய வார்த்தை இப்ப எனக்கு எப்படி கேட்க போகுது? எந்த முறையில கர்த்தர் என்கிட்ட பேச போறாரு? எப்படி என்ன கர்த்தர் நடத்த போறன்றது ஒரு கைட் பண்ண போறாரு. இன்னைக்கு பாட்டி மூலமா கர்த்தர் பேச போறாரா? ஆராதனையில கர்த்தர் பேச போறாரா? தீர்க்க தரிசனத்துல கர்த்தர் பேச போறாரா? வேத வசனத்துல பேச போறாரா? செய்தியில பேச போறாரா? ஜெபத்துல பேச போறாரா? எப்ப பேச போறாரு என் கூட? இந்த நினைவுகள் உனக்குள்ள ஆழமாய் பதிந்து இருக்கணும். எந்த பாகம் நடந்தாலும் சரி, அந்த பாகத்திற்கு மேல உன் கவனம் இருக்கணும். சாட்சியில கூட கர்த்தர் உங்க கூட பேசுவாருங்க. ஒரு சகோதரனுக்கு ஆக்சிடென்ட் வந்து சொன்னேன். அந்த ஆக்சிடென்ட் நான் பக்கத்துல இருந்தா அவளை தூக்கி எடுத்து வண்டியில ஏத்தினாலும் சரி, என் இருதயம் சொல்லிச்சு, இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்திருந்தாக்கா என் சபை எப்படி நடந்திருக்கும், என் ஊர் எப்படி நடந்திருக்கும், என்னுடைய இப்போ கொடுக்கப்பட்ட காரியங்கள் எப்படி நடந்திருக்கும். ஆனா அப்படி நடக்காம கர்த்தர் பத்திரமா பாதுகாத்து. சில நேரங்களில் நமக்கு தெரியல பாத்தீங்களா? சில நேரத்தில் நமக்கு புரியறது இல்லை கர்த்தர் எப்படி நடத்துறாரு. சில நேரத்துல தேவன் செய்திருக்கிற மகிமையில நமக்கு புரிந்து கொள்வதில்லை. ஒரு குணம் சொன்னா, உள்தடிக்கு கீழே உழுந்து செத்தவன இருக்கிறாங்க. உள்தடிக்கு அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய கிருபை கர்த்தர் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல பத்திரமா நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கோம். வரங்களை சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமான நண்பு கர்த்தருடைய நம்ம தேவனாகிய கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார். இடத்துல ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாம் கூர்ந்து கவனித்துக் கொண்டு இருக்கிறார் என் கூட கர்த்தர் என்ன பேசுறாரு என்று. ஏன்னா இவன் போய் அங்க என்ன பண்ணணும்? அவனுடைய மனைவிக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும். ஏமா கர்த்தருடைய வார்த்தையில நான் கேட்டேன், இதெல்லாம் கர்த்தர் சொன்னாரு. அன்னையிலே சொல்லுங்க பார்க்கலாம், அன்னையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. பாட்டு ஒரு தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் நான். அவன் இங்க எப்படி இங்க இருக்கிறவங்க எப்படி சொன்னு தெரியல. அன்னையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் பட்டு பட்டுன்னு ஃபோன் வருது, என்னாச்சு ஏதாச்சு ஏதாச்சு. அம்மா வந்து பக்கத்துல பார்த்தா என்னெல்லாம் பார்க்குறாங்க.
சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது சொல்லக்கூடிய விஷயம் எப்படி போய் சேர்ந்து பாசஸ் படி நடந்து இருந்தது. ஒரு சகல வந்து என் காலம் என்ன கேட்டது, பாஸ் இறந்துட்டா கொடுத்தது எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம் அப்படி சொல்லி நான் ஒரு பிரேயர் நடத்திட்டேன். முஞ்சவன சொல்றாங்க அந்த பாஸ் வந்திருக்கிறாரு. அப்ப என்ன பண்ண, சொல்வதை திருந்த சொல்லணுமா, கேட்பதை உன்னிப்பா கவனிக்கணுமா? அன்னைக்கு கவனிக்கிறதுக்கு வாய்ப்பு எனக்கு இல்லை. எங்கப்பா பேசி எப்பா எப்பா அவர் போயிட்டாரு. அதுல என்ன எதுக்கு சொன்னாரு, என்ன சொன்னாரு தெரியல எனக்கு. ஆனா என் காலை ஒன்று கேட்டது, இறந்துட்டாருன்ற மாதிரி கேட்டது. அன்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பார்த்தீங்களா. அப்போ இந்த இடத்துல நான் நின்று பேசுறப்போ என்ன கர்த்தர் பேசுறாருன்றத கரெக்டா புரிஞ்சுக்கணுங்க. இதுக்கு கர்த்தர் பேசுறாரு, இந்த காரியத்துல கர்த்தர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறா யோசிச்சு பாருங்க. வருஷத்துடைய கடைசியில வந்துட்டு நம்ம திருப்பி திருப்பி செய்த தப்பு செய்துட்டே இருக்க கூடாது. ஆண்டுடைய வார்த்தை கேட்கிறோம், எல்லாத்தையும் தட்டு போயிட்டே இருக்கிறோம், திருப்பி மனம் போல வாழ்றோம், மனம் போல ஜீவிக்கிறோம். இதனால தான் நம்முடைய வாழ்க்கை உயராம தேஞ்சு போயிடுச்சு. செருப்பு தேஞ்சு போச்சு, செருப்பு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஆனா நம்மளை பார்த்தா தெரியல. அன்னைக்கு திரும்ப பார்க்கலாம். போடுற உடுப்பு பேசுது, என்ன தேய்ச்சி எடுத்துட்டியே. அன்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில எதை நாம் கற்றுக்கொண்டோம், எந்த காரியத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்திருக்கிறோம் என்ன. நான் திருப்பி சொல்றேன் உங்களை பார்த்து, அப்பா இயேசு சொல்றதை பார்த்து கேட்டு கரெக்டா நடந்தீங்கன்னாக்கா உங்க வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். வழியில பயம் இல்லாம நீங்க வாழலாம். அல்லது சொல்லுங்க பார்க்கலாம். அதைத்தான் கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். அதைத்தான் ஆண்டவருக்கு நீங்க செய்ய சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் கம்பளமா கவனிக்கிறான். அவன் மனைவி கிட்ட போயிட்டு ஆண்டவர் சொன்னது அப்படியே சொல்றான். ஆண்டவர் என்ன பார்த்து சொன்னாரு, நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ, அங்க உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாருமா. ஆண்டவர் சொன்னபடி நடந்தாதான் நமக்கு ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுப்பாரு. ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தாதான் என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆபிரகாமை போலத்தாங்க இன்னைக்கு அநேக குடும்பங்கள் எல்லாம் இருந்த மலட்டு தன்மையோடு கூட இருக்கிறதுக்கு காரணம் பிள்ளை இருந்தாதான் ஆசீர்வாதம் கிடையாது. பிள்ளை இல்லாதவங்களை கூட கர்த்தர் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். ஆனா அந்த குடும்பத்துல தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் இருக்கா? கர்த்தர் கொடுத்த சந்தோஷமும் வாங்கிக்கணும். கர்த்தர் கொடுக்க கட்டியும் முறுமுறுக்காம ஆண்டவருடைய சமூகத்தில் பக்தியா இருந்து இருக்கிற அந்த உறவுகள் இன்னும் அன்பாய் கடந்து போகிறதுக்கு இன்னும் முயற்சிக்கணுமா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதாங்க வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதுதான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ எதை கேட்டாலும் கர்த்தர் கொடுப்பா. ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்காக செய்வா. அவர் உன்னுடைய தேவன். அல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததினாலே. அவனுடைய பிள்ளையை பலி கொடுப்பதற்காக ஆபிரகாம் மலைக்கு மேல போய் கையை தூக்கி நிக்கிறப்ப கர்த்தர் சொல்றாரு, வெட்டாத, ஒண்ணும் பண்ணாதன்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததினாலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை சரியாய் கவனிக்கிற ஆபிரகாம் ஆண்டவரை பின்தொடர ஆரம்பிக்கிறார். ஆண்டவரை பின்தொடர்கிற ஆபிரகாம் குறிப்பிட்ட நேரம் வருகிற போது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறான். மூன்றாவது, அதன்படி அவன் செய்ய விரும்புகிறான். ஆமென் சொல்லுங்க. ஆண்டு சொல்ற, உன் பிள்ளை எனக்கு பலி கொடுறானாக்க செய்யறான். இந்த ஸ்டாப் பண்ணலாம், ஸ்டாப் பண்றான். அதுதாங்க கடவுளுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டிய முக்கியமான குணம். ஆண்டவர் வேணானா வேணாம், கொஸ்டின்லாம் கேட்க கூடாது. ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தர் அனுப்புறாருங்க. எப்பா இசைக்கே செத்துருவான், நீ போய் சொல்லிட்டு வாங்குறாரு. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷன், அது ஒரு ராஜா செத்து போயிடுனாக்கா யாரும் ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அதையும் போய் சொல்ல இவன் போய் சொல்றான், எப்பா உன் காரியத்துல ஒழுங்கு பண்ணிக்கோ, நீ செத்து போயிடு கரெக்டா சொல்லிட்டாரு, உன் வீட்டுக்காரங்க எல்லாம் கரெக்ட் பண்ணிக்க மாட்டுறாரு. சொல்லிட்டு திரும்பி வந்தா திரும்பியும் அனுப்புறாரு. என்னன்ட்டு, எப்பப்பா ஒண்ணும் இல்ல, அவனுக்கு இன்னும் ஒரு 15 வருஷத்தை நான் கொடுத்துருக்க சொல்லு. எப்படி இருக்கும் பாரு. அதுல சொல்லுங்க பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் எதையும் முறுமுறு அங்க எதோ நடந்திருக்குது. கர்த்தர் வேற ஏதோ பிளான் மாத்தி இருக்கிறாரு, ஒரு திட்டம் மாத்தி இருக்கிறாரு. அவர் சொல்ற, என்னையா சொல்லுன்றீங்க, சொல்லாதுன்றீங்க, ஐயோ கிடையாதுங்க. என்ன சொன்னாலும் அந்த வார்த்தையை செய்யறதுக்கு காத்திருங்க. உனக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு காத்திருங்க. அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரதானமான வேலை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? சாக்கு சொல்லாத, முறுமுறுக்காத, இப்படி இப்படின்னு சொல்லி நீ ஒரு பிளான் பண்ணிக்காத. ஆண்டவர் என்ன சொல்வாரு காத்திரு.
உனக்காக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அதைத்தான் கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் அதுதான் கர்த்தர் நமக்கு சுட்டி காண்பித்தார். நோவாவை பாருங்க, முதல்ல ஆண்டவர் பேசுற வார்த்தையை அவர் கேட்க சொல்றாரு. நோவா பார்த்து சொல்றாரு, எப்பா இது மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது, இது மாதிரி நான் பண்ண போறேன். அப்படியா, ஓகே அப்படின்னு நோவா சொல்றாரு. அடுத்து என்ன பண்றாரு, கேட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படி இந்த பேழையை செய்யறாரு. அடுத்து என்ன பண்றாரு, செய்த பேழையை பயன்படுத்துறாரு. மழை வரும்போது பூட்டு நான் பூட்டுறாரு, திறக்கு நான் திறக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் எது, அந்த நோவா பாதுகாக்கப்பட்டதற்கு காரணமா இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பேசுகிற போது கவனமாய் கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி செய்கிற போது நோவா பாதுகாக்கப்பட்டதை போல நீங்களும் பாதுகாக்கப்பட முடியும். ஈசாக்கு பாதுகாக்கப்பட்டதை போல நீங்களும் பாதுகாக்கப்பட முடியும். கர்த்தர் சொல்றாரு, அந்த பேழை உனக்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த மறைவிடம் உனக்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது, அப்படி கிருபைகள் எல்லாம் உனக்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன வந்தாலும் சரி பயப்படாத. அப்படி கோலும் தனியும் உன்னை தேய்ச்சு, அவருடைய கிருபை உனக்கு துணையா வரும். அவருடைய பிரசன்னம் உன்னை பாதுகாக்கும். எல்லாம் கண்ண முடிந்து பார்க்கலாம், எல்லாமே கண்ண முடிந்து பார்க்கலாம், எல்லாம் வாய்த்தாலும் சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பனே, பாவக்குழியில் விழுந்த என்னை தூக்கி எடுத்தீரே, உம் சொந்த பிள்ளையாய் கட்டி அணைத்து முத்தம் தந்தீரே. பாவக்குழியில் விழுந்த என்னை தூக்கி எடுத்தீரே, உம் சொந்த பிள்ளையாய் கட்டி அணைத்து முத்தம் தந்தீரே. ஓ இயேசுவே, உம் அன்பையே நாங்கள் இன்று வாய்த்தால் சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கு நன்றியே, உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை கண்ட நேரத்தில் நான் என்னை தந்தேனே, உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை கண்ட நேரத்தில் நான் என்னை தந்தேனே. எனக்காய் உந்தன் ஜீவன் தந்து என்னை மீட்டுக் கொண்டீர். உம்மை போல சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காய் உந்தன் ஜீவன் தந்து என்னை மீட்டுக் கொண்டீர். உம்மை போல நானும் வாழ கிருபை எனக்கு தந்தீர். ஓ இயேசுவே, உம் அன்பையே நாங்கள் இன்று கண்டதினால் சொல்லுங்க பார்க்கலாம். ஓ இயேசுவே, உமக்கு நன்றியே. ஆமாண்டவரே, இன்னைக்கு கர்த்தரோடு கூட கர்த்தர் பேசி கவனிங்க. எல்லாம் கவனிக்கிற நேரம். நான் திருப்பி சொல்றேன், உன் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் தப்பு பண்ணனாக்கா அவனை தட்டி சொல்லுங்க. அப்படிதான் பேசாதீங்க, அந்த பேசுற வார்த்தையை கேளுங்க. யாருங்க ஒருத்தர் சொல்லி கொடுத்த கட்டி ஒருத்தருக்கு எப்படிங்க புரியும்? ஒருத்தர் பேசுறப்ப ஒருத்தர் வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் பெரிய தப்புன்ற நானு. அவங்க பேசுறப்ப உங்களால கரெக்டா அந்த வார்த்தை கேட்க முடியுதா? பக்கத்தில் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் உடனே தட்டி சொல்லுங்க, பிரதர் பேசாதீங்க பிரதர், எனக்கு கண்ணுடைய வார்த்தை கேட்கல. அப்ப அவங்களுக்குள்ள அந்த உணர்வு ஏற்படும். எல்லா வாய்த்தாலும் சொல்லி, ஆண்டவரே உணர்வுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. இல்ல சத்தமா சொல்லுங்கம்மா, உணர்வுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. நீங்க பேசுற போது கவனமா கேட்கிற அறிவை எனக்கு தாங்கப்பா. நீங்க பேசுற வார்த்தைக்கு கீழ்ப்படிய எனக்கு கிருபை தாங்கப்பா. நான் கீழ்ப்படுகிற வார்த்தையின்படி நடக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே சொல், ஆண்டவரே வார்த்தையில நான் கவனமா கவனிக்கணும். ஆண்டவரே வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். ஆண்டவரே வார்த்தையின்படி நான் நடக்கணும். ஆண்டவரே இது மூணுல ஒண்ணு முறைப்படாது.
அபால சக்கரத்தி நல்ல கவனிங்க பார்க்கலாம். ஆண்டுடைய வார்த்தையின்படி நடக்காதவன் கீழ்ப்படிய மாட்டான். கீழ்ப்படியாதவன் கர்த்தருடைய வார்த்தை கவனிக்க மாட்டான். கவனிக்காதவன் ஒரு காலம் கர்த்தரோடு கூட இருக்க மாட்டான். கர்த்தரோடு கூட இருக்காதவனுக்கு ஒரு காலமும் கர்த்தரிடத்தில் பங்கு கிடையாது. அவருடைய மறைவிடம் கிடையாது. அவரிடத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த உறவு நீடிக்காதுங்க. மறைவுக்குள்ள இருக்கிறவன் கண்டிப்பா கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்பான். கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிறவன் என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவான். என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிகிறவன் கண்டிப்பா அதன்படி நடப்பான். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உன்னதமான மறைவு என்னுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு வேண்டும். அது வேண்டும். அது நிச்சயமா எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அது இருந்தால் தான் நாங்கள் பாதுகாக்கப்பட முடியும். அது எங்கள் வாழ்க்கையில வேணும்னாக்கா உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கூர்ந்து கவனிக்கணும். உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். உங்க வார்த்தைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், வார்த்தைப்படி நடக்கணும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும். என்னையிலிருந்து ஒரு பிரதிஷ்டையோடு கூட போங்க. என்னையிலிருந்து நிறைய காரியத்தை நீங்க தீர்மானம் பண்ணிக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலையும் இப்படி பண்ணணும்னா நீ என்ன செய்யணும், என்ன செய்யறது கர்த்தர் சொல்லிட்டே இருக்காரு. ஆண்டவருடைய கிருபையினாலே கர்த்தர் மூடுகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபையும் இந்த சமாதானமும் இந்த நடத்துதலும் ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளோடு கூட இருந்து பாதுகாக்க, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, இந்த பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய, இந்த பிள்ளைகளை உடைய கிருபையானது சூழ்ந்து கொள்ள, உடைய பிள்ளைகளுக்கு பக்கபலமாய் இருக்க நான் திருப்பியும் சொல்றேன். இந்த வருடத்தை தம்முடைய பிள்ளைகள் சமாதானமா கடக்க கூடாது என்பதற்காக ஜாக்கிரதையா இருங்க. இந்த வருஷத்தை தேவன் வைத்திருக்கிற புதிய திட்டங்களை தம்முடைய பிள்ளைகள் பார்க்க கூடாதபடி, தம்முடைய பிள்ளைகள் அந்த மகிமையை பெற்றுக் கொள்ள கூடாதபடி, ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்க கூடாதபடி பிசாசு உனக்கு விரோதமாய் போராடுவதற்கு அவர் எத்தனிக்கிறதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். பாலா ஷக்கரபா லதீனா மகரபலியா நிக்கபாலா கரஷுகுரி தீவியா. இந்த கூட்டை விட்டு பிளவுபடுத்த, தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு பிளவுபடுத்த பிசாசு போராடிட்டு இருக்கிறதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். லக்கரபா ஷிகா லதீனா மாலிபியா. நாம் ஜாக்கிரதையாக இருக்கிற ஒரு நேரம் இது. சரியான ஒரு சூழ்நிலையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நேரம் இது. ஆண்டவருடைய பாதுகாப்பு எனக்கு தேவை, என் குடும்பத்துக்கு தேவை. ஆண்டவருடைய மறைவு என் குடும்பத்துக்கு எனக்கு தேவை. ஆண்டவருடைய கிருபை எங்களுக்கு தேவைங்க. அப்படி பிரசனத்தினாலே கர்த்தர் மூட நினைக்கிறாரு. எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்பா நீ எங்களுக்கு வேணும்ப்பா, நீர் எங்களுக்கு வேணும்ப்பா. எல்லாம் சொல்லுங்க, உறக்க சொல்லுங்க பாப்பா, நீங்க எனக்கு வேணும். எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க. கவனமா இருக்க நேரம் எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க. விரோதமா எடுத்து இருக்கிற பொல்லாதாவை உடைக்கணும், சத்துருவை உடைக்கணும், உடைக்கணும், துஷ்டனை உடைக்கணும். உன் வீட்டுக்கு விரோதமா, உன் குடும்பத்துக்கு விரோதமா, உன் பிள்ளைகளுக்கு விரோதமா, உன் மனைவிக்கு விரோதமா, உன் கணவனுக்கு விரோதமா தலை விதைக்க கூடாது. தலை விதைக்க கூடாது. உன் குடும்பத்தை பிளவுபடுத்த கூடாது. கண்ணீர் சிந்த வைக்க கூடாது. யாவது என்று அடக்கின உடம்புல கொண்டு வரக்கூடாது. பொல்லாத ஆளுடைய வல்லமைகளை கிரியைகளும் நசரேத் இயேசுவின் நாமத்தினாலே என் ஜனத்தை விட்டு, மூன்று சபையை விட்டு, என் ஜனத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, ஐக்கியத்தை விட்டு கடந்த இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போ. துஷ்டனே, இனி என் வாசல் வழியை வராதே, என் ஜனத்தண்டை சேராதே, என் ஜன குடும்பத்துடைய வாசல் வழியை நிற்காதே. தாவீது சொல்றாரு, கண்ணி தெரிந்தது, நான் தப்பினேன். ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதுகாப்பு கட்ட வச்சிருக்கிறார். கட்ட சொல்றாரு, எவனை விடுங்களாம் என்று அவன் சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்கிறான். உனக்கு விரோதமா போராட்டம் சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறான். கண்ணியை உன் மேல வைக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறான். உனக்கு விரோதமா கிறிஸ்தவன் சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா கட்ட சொல்றாரு, யெகோவா ஈரேவாகிய தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறான். உன் பட்சத்தில் இருக்கிறான். அவருடைய கரம் உனக்கு துணையா இருக்கிறது. அவருடைய அக்கினி உனக்கு துணையா இருக்கிறது. அவருடைய மகிமை உனக்கு துணையா இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் உனக்கு துணையா இருக்கு.
குடும்பம் குடும்பமாக பிரதிஷ்டை பண்ணிக்கங்க. குடும்பம் குடும்பமாக நான் கர்த்தரை ஆராதிக்க போறேன். நீ தனிமையாய் போர் செய்ய முடியாது. தாவீது சொன்னா, நீ எந்த தெய்வத்தை நிந்திக்கிறாயோ அந்த தேவன் என் கூட இருக்கிறாரே. அவருடைய நாமத்தினாலே எனக்கு விரோதமாய் எழும்புகிற கோலியாத்தே நம்ம யாராலே யுத்தம் பண்ண முடியாது. நமக்குள்ள கர்த்தர் இருந்தார்னாக்கா அந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை பெற முடியும். ஜெயத்தை பெற முடியும். நம்மினால் நிரப்பப்பட முடியும். கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவரே மீண்டுமாய் கூட ஒவ்வொரு குடும்பத்தை சுற்றிலும் எல்லாருடைய கண்ணை பார்க்கலாம். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தை சுற்றிலும் இந்த இடது புறத்திலும் வலது புறத்திலும்